ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் முதல் அமர்வு. இரண்டாம் உலகப் போரின் பேரழிவுகளுக்கு பிறகு உலக அமைதி, பாதுகாப்பு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை உறுதி செய்ய 1945ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் முதல் அமர்வு 1946ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி லண்டன் நகரில் நடைபெற்றது. இது ஐநா வரலாற்றில் ஒரு முக்கியமான தொடக்க நிகழ்வாகும். இந்த முதல் அமர்வில் 51 நாடுகள் உறுப்பினர்களாக கலந்து கொண்டன. உலக நாடுகள் ஒரே மேடையில் கூடி சர்வதேச பிரச்சினைகளை விவாதித்த முதல் தருணமாக இது அமைந்தது. இந்த அமர்வில் ஐக்கிய நாடுகள் சபையின் செயல்பாடுகள், விதிமுறைகள் மற்றும் நிர்வாக அமைப்புகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் பொதுச் செயலாளராக நார்வே நாட்டைச் சேர்ந்த ட்ரிக்வே லீ தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொதுச்சபை என்பது அனைத்து உறுப்பினர் நாடுகளுக்கும் சம உரிமை வழங்கும் அமைப்பாகும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வாக்கு என்ற ஜனநாயக கொள்கை இங்கு பின்பற்றப்பட்டது. உலக அமைதி, மனித உரிமைகள் பாதுகாப்பு, அகதிகள் பிரச்சினை, பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றம் போன்ற விஷயங்கள் இந்த முதல் அமர்வில் முக்கியமாக பேசப்பட்டன. 1946ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த முதல் பொதுச்சபை அமர்வு உலக நாடுகள் போர் இல்லாத எதிர்காலத்தை நோக்கி ஒன்றிணைந்து செயல்பட தயாராக உள்ளன என்பதற்கான ஒரு முக்கிய அடையாளமாக வரலாற்றில் இடம் பிடித்தது. 1930களில் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் போன்ற நாடுகளின் ஆக்கிரமிப்புகளை தடுக்க நாடுகள் சங்கம் தோல்வியடைந்தது. நாடுகள் சங்கத்தின் அனுபவங்களும் குறைபாடுகளுமே 1945ஆம் ஆண்டு உருவான ஐக்கிய நாடுகள் சபைக்கு அடித்தளமாக அமைந்தது.